ஹாய்ங்க. இட்ஸ் மண்டே ஈவ்னிங். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, மார்னிங் எடுத்த விளாகு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாப்பா ஒரு 7:40க்கெல்லாம் வேன் வந்துரும். அனுப்பி விட்டுட்டு ஸ்கூலுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெய்ட் வந்து இன்னைக்கு வந்து மாப் போடுற டே. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இந்த தடவ எப்பவுமே அவங்க தான் கூட்டி போடுவாங்க மாப்பு. பட் இருந்தாலும் இந்த தடவ வேக்யூம் கிளீனர்ல வச்சு கொஞ்சம் முடி இதெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள நெறைய அங்கங்க ஃபேன் காத்துக்கு சுத்துற மாரி இருந்துச்சு. ஸோ, அதனால ஃபுல்லுமே வேக்யூம் போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாப் போட்டுக்கலாங்கிறதுக்காக தான் நானே வேக்யூம் போட்டுட்ருக்கேன். ரெட்மி ஸ்மா அந்த ரோபோட் வேக்யூம் கிளீனரும் இருக்கு. அதுல வந்து இப்போ என்னன்னு தெரியல. அதுல வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா, அதுல வந்து மாறிடுது. அந்த மேப் வந்து நம்ம ஃபிக்ஸடா வச்சிருக்கிறது மாரி வேல பார்க்க மாட்டேங்குது. ஸோ, அதனால அது கொஞ்சம் அது என்னன்னு பார்த்துட்டு, செட்டிங்ஸ் எல்லாம் மாத்திட்டு தான் அதுக்கப்புறம் அதே யூஸ் பண்ணணும். ஸோ, அதனால இப்போதைக்கு வேக்யூம் கிளீனர் வச்சு ஃபுல்லுமே நல்லா எடுத்து இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைட் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல இருந்து அங்கிட்டு மாத்தி வச்சு இப்படிதான் ஃபுல்லுமே வேக்யூம் பண்ணி எடுத்தேன். சோஃபாலருந்து எல்லாமே ரொம்ப டஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ, அதனால இந்த மாரி தான் இந்த தடவ கொஞ்சம் டீப்பா பண்ணிருவோன்னு ஓரளவுக்கு பண்ணிட்டோம். ஹால் அந்த எல்லா ரூமுமே ஓரளவுக்கு வேக்யூம் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த ரொம்ப ஓவரா கிளென்லினஸா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஓசிடின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஓசிடி டிஸார்டர் மாரிலாம் இல்லங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளென்லினஸா இருக்கிறது வந்து ப்ராப்ளம்லாம் கிடையாது. நமக்கு வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா, கிளென்லினஸ் இருக்கிறது வந்து நல்லது தான். ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்கும். கொஞ்சம் கிளீனா இருக்கிறது எவ்வளவோ சேஃப். இப்ப பார்த்தீங்கன்னா, டஸ்ட் அலர்ஜி அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீசிங் ப்ராப்ளம் நெறைய பேத்துக்கு இருக்கும். இந்த மாரியெல்லாம் இருக்கிறதுக்கு அடிக்கடி இந்த மாரி வேக்யூம் பண்ணி கிளீன் பண்றது நல்லது. ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த மாரி நீட்டா ஃபுல்லா டீப் கிளீன் பண்றது வந்து அட்வைசபிள் தான். இல்லன்னு கேட்டீங்கன்னா, இருக்க வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப நீங்க உட்கார்ற சோஃபாலருந்து எல்லா பக்கமுமே அந்த ஏரியாலலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் இருக்கும். சோஃபாவோட ஏரியாஸு. ஸோ ரொம்ப டஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப ஃபைன் டஸ்ட் எங்கிருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாரி தான் நெறைய ஃபைன் டஸ்ட் வந்து ஸோ வேக்யூம் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா டீப் கிளீன் மந்த்லி ஒன்ஸ். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.